யங்ஸ்டர்ஸ் பாஸ்கெட்பால் கிளப்புடன் பயணிக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் தித்திக்கும் கரும்பை போல உங்கள் வாழ்வு மகிழ்ச்சியில் இனிக்கட்டும். இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். வணக்கம். தமிழ்நாட்டில் பொங்கல் வைப்பது ஒரு பண்பாட்டு விளக்கம். இந்த பூமியில் மனிதன் உயிர் வாழ உணவு தேவை. உணவு கிடைக்க இயற்கை தேவை. இயற்கையோடு நன்றி உணர்வோடு வாழ்ந்த ஒரு இனத்தின் மிகப்பெரிய திருவிழாவே தமிழர்களின் பொங்கல் திருநாள். பொங்கல் இது வெறும் இனிப்பு உணவல்ல, இது ஒரு உணர்வு, ஒரு பண்பாடு, ஒரு வாழ்வியல் தத்துவம். இந்த வீடியோவில் தமிழ்நாட்டில் ஏன் பொங்கல் வைக்கப்படுகிறது, எப்படி வைக்கப்படுகிறது, அதன் பின்னணி அர்த்தங்கள் என்ன என்பதை முழுமையாக அறிந்து கொள்வோம். பொங்கல் என்றால் என்ன? பொங்கல் என்ற வார்த்தை பொங்குதல் என்பதிலிருந்து வந்தது. பொங்குதல் என்றால் நிறைவடைவது, செழிப்படைவது, மகிழ்ச்சி பெருகுவது. ஒரு ஆண்டு முழுவதும் விவசாயி விதைத்த விதை, உழைத்த உழைப்பு, பொறுத்திருந்த பொறுமை எல்லாம் ஒன்று சேர்ந்து பலனாக மாறும் தருணமே பொங்கல் காலம். அதனால்தான் தமிழர்கள் சொல்வார்கள், வாழ்க்கை பொங்க வேண்டுமென்று. சூரியனும் தை மாதமும். தமிழ் மாதங்களில் தை மாதம் மிகவும் சிறப்பு வாய்ந்தது. தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று சொல்வார்கள். இந்த நாளில்தான் சூரியன் மகர ராசியில் நுழைகிறார், அதாவது வடதிசை நோக்கி தன் பயணத்தை தொடங்குகிறார். இந்த சூரியனின் பயணம்தான் பயிர்களுக்கு உயிர் கொடுக்கும் சக்தி. அதனால்தான் தமிழர்கள் சூரிய பகவானையே முதலில் வணங்குகிறார்கள். பொங்கல் எப்போதும் திறந்த வெளியில் வைக்கப்படுகிறது. ஏனென்றால் சூரியனை நேரடியாக காண வேண்டும். நாங்கள் உழைத்தோம், ஆனால் இந்த அறுவடை உங்கள் அருளால்தான் என்று சூரியனிடம் நன்றி சொல்லும் தருணம் அது. புதிய அரிசியின் முக்கியத்துவம். பொங்கல் எப்போதும் புதிய அரிசியில்தான் செய்யப்படுகிறது. பழைய அரிசி அல்ல, புதிய அறுவடை. ஏனெனில் புதிய அரிசி ஒரு புதிய தொடக்கத்தின் அடையாளம். பழைய துன்பங்கள் பின்னால் போக புதிய சந்தோஷங்கள் வாழ்க்கையில் பொங்க வேண்டும் என்பதற்கான சின்னம் அது. மண்பானை இயற்கையின் அடையாளம். பொங்கல் மண்பானையில்தான் வைக்கப்படுகிறது. மண், நிலம், விவசாயம். மண் இல்லாமல் பயிரில்லை, பயிரில்லாமல் உறவில்லை. அதனால்தான் மண்பானை வாழ்வின் அடையாளமாக பொங்கலில் இடம்பெறுகிறது. பால் பொங்கும் தருணம். பால் அடுப்பில் பொங்கும்போது அனைவரும் ஒரே குரலில் கூவுவார்கள், பொங்கலோ பொங்கல். அந்த ஒரு குரலில் எத்தனை அர்த்தங்கள்! வீடு பொங்க வேண்டும், வாழ்வு பொங்க வேண்டும், செல்வம் பொங்க வேண்டும், சந்தோஷம் பொங்க வேண்டும். பால் பொங்குவது ஒரு நல்ல சகுனம். பொங்கலில் சேரும் பொருட்களின் அர்த்தம். பொங்கலில் ஒவ்வொரு பொருளுக்கும் ஒரு அர்த்தம் உள்ளது. அரிசி வாழ்க்கை, பால் வளம், வெல்லம் இனிமை, நெய் புனிதம், முந்திரி திராட்சை செழிப்பு. இதன் மூலம் எங்கள் வாழ்க்கை இனிமையாக செழிப்பாக இருக்க வேண்டும் என்று இறைவனிடம் வேண்டுகிறோம். மாட்டுப் பொங்கல் நன்றி சொல்லும் நாள். விவசாயத்தில் மாடுகளின் பங்கு அளவிட முடியாதது. உழவு, நீர்ப்பாசனம், போக்குவரத்து எல்லாவற்றிற்கும் மாடுகள் உதவின. அதனால்தான் ஒரு நாளை முழுவதும் அவற்றிற்காகவே ஒதுக்கியுள்ளனர். அதுதான் மாட்டுப் பொங்கல். மாடுகளுக்கு குளியல், அலங்காரம், சிறப்பு உணவு. இது நன்றி என்ற உணர்வின் உச்சம். குடும்பமும் சமூகமும். பொங்கல் தனிமையின் திருவிழா அல்ல, இது குடும்பத்தை இணைக்கும் நாள், உறவுகளை நெருக்கமாக்கும் நாள், பாகுபாடு இல்லாமல் அனைவரும் ஒன்றாக சாப்பிடும் நாள். பொங்கல் ஒரு சமையல் செயல் அல்ல, ஒரு வழிபாடு, ஒரு திருவிழா அல்ல, ஒரு வாழ்வியல். இயற்கைக்கு நன்றி, உழைப்புக்கு மரியாதை, உறவுகளுக்கு மதிப்பு, இதையெல்லாம் ஒரே நாளில் உணர்த்தும் ஒரே திருநாள் தமிழர்களின் பொங்கல். உங்கள் வாழ்க்கை பொங்கலோ பொங்கல் என்று என்றென்றும் பொங்கட்டும்.